சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/4/2026 திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 23ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று மதியம் 2:11 வரை. அனுஷம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:56 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள வெற்றிகரமான சம்பவங்கள், நல்ல திருப்புமுனையான சில நிகழ்வுகள் மற்றும் நல்ல அறிமுகங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உயர்ந்த உன்னத நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். பௌர்ணமியை விட்டு ஒரு 4 நாட்கள் தான் ஆகியிருக்கு என்றாலும் கூட அவர் தேய்பிரை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் மனசு ஒரு நிலையில் இருக்காதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை டக்குன்னு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும். வேலையை விட்டுறலாமா, தொழிலை விட்டுறலாமா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு முடிவும் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ராத்திரியில் ட்ராவல் பண்ணுறவங்க, சூட்கேஸில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறேன், நகை வச்சுருக்கிறேன், இவங்கெல்லாம் கொஞ்சம் கண்ணசந்து தூங்கிடாமல் எதற்கும் விழிப்போடு, ஒரு பண விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டிய அமைப்புகள் இன்றைக்கும் நாளைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அடிக்கடி நான் சொல்வதே போல் இந்த ஓடிபி சொல்கிறது அல்லது அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துன்னு ஒரு எஸ்எம்எஸ் வருது இல்லைங்க இல்லையா, அதுக்கு இது ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உடனே 30,000 ரூபாயை கொடுத்துருவோம்ட்டு ஒரு தூண்டில் போடக்கூடிய, பேராசைப்படக்கூடிய விஷயங்களில் உள்ளார்ந்த அமைப்புகளுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது நஷ்டம் மட்டுமே இருக்கும் என்பதால் எதிலும் பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் திருமணம் சார்ந்த உறுதிகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கே நாளைக்கே உண்டு. யாரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறது, இவர் ஒத்து வருவாரா அவர் ஒத்து வருவாரா என்பது மாதிரியான எதிர்காலத்தின் மீது கொஞ்சம் பிடிப்புகள் வரக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகள், உறவுகள்லாம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சின்ன வியாபாரம், ஒரு சிறு குறு வியாபாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றாடம் உழைத்து பிழைக்கிறங்க. காலையில் காய்கறி வாங்கிட்டு வந்து சாயந்தரத்துக்குள்ளே விற்றணும். காலையில் அழியக்கூடிய ஒரு பொருட்கள்னு சொல்லுவோம், காய்கறியோ அல்லது அன்றைக்கே தீர்ந்து விடக்கூடிய ஒரு மாவு போன்ற பொருட்கள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அதை விற்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இரட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசியிலேயே ஒரு 50-60 வயது கடந்த பெரியவர்கள் எல்லோருக்குமே இளைய பருவத்தினருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து எதிர்ப்புகள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். போட்டியில் ஜெயிப்பீங்க, சக்ஸஸ் கிடைக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும். தீர்க்கமாக நல்ல விதமாக அட்டன் பண்ணக்கூடிய அமைப்புகள், எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்பதை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய தகுதியும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு புதுசாக கொஞ்சம் கடன் வந்தாலும் பரவாயில்ல, வளர்ச்சிக்கான கடனாக தான் இருக்கும். ஒரு 10 ரூபா கடன் வாங்கினா கூட 20 ரூபா சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சுட்டு 2 ரூபாயா அந்த 10 ரூபா கடனை கூட அடைச்சிட முடியும்ன்ற மாதிரியாக வளர்ச்சிக்கான கடன்கள், அதன் மீது ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பெண் குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கி வரும். எதிர்காலத்தில் குழந்தைக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு ஒரு நகை நட்டு வாங்கி வைக்கிறது அல்லது திருமணத்திற்காக தைரியமாக கடன் வாங்கலாம் என்கின்ற மாதிரியாக மிதுனராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான வித்துக்கள், விதைகள் ஊன்றப்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க. குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும்.
மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இதை செய்கிறதா இதை சொல்கிறதா, அல்லது இவர் பேச்சை கேட்குறதா அவர் பேச்சை கேட்குறதா, அல்லது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு தான் போகுதா காலேஜுக்கு தான் போகுதா, அல்லது வேலைக்கு தான் போகுதா, வேறு எதனா வம்பிழுத்துட்டு வர்ற மாதிரியான ஏதாவது விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் இந்த செல்ஃபோனை தான் வச்சுக்கிட்டு எதையோ நோண்டிக்கிட்டே இருக்கே, பார்த்துக்கிட்டே இருக்கே, கண் இப்படி ஆகிடாதா அது இப்படி ஆகிடாதா. எங்காலத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த செல்ஃபோன்ற அமைப்புகள்லாம் இல்லாமல் இருந்தது, எவ்வளவு நல்லதாக இருந்தது. இந்த மாதிரியாக மனசுக்குள்ளே அப்படியே வேறு மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதியான சூழல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இதை சரியில்லை அது சரியில்லைன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக குறைகண்ட மனதோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட நிறைவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மஞ்சள் நிற தொழில் மேலே இன்றைக்கி ஈடுபாடுகள் வரும், அதன் மூலமாக லாபங்களும் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய நாளாக, தாயின் மீது மனக்கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாய் என்கின்ற தெய்வம் எதை சொன்னார் அதை சொன்னார், ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சே என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட எதையும் அப்படியே மாலைக்கு பிறகு சரியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய உறவுகள் அத்தனை மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. லீஸுக்கு வீடு இருக்கிறவங்க அப்படியே சொந்த வீடுக்கு வந்துடலான்ற மாதிரியான எண்ண மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு, சிலருக்கு மேற்கு திசை நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான சில சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடிய அமைப்புகள் என சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு சுக பயணங்கள்னு சொல்லப்படக்கூடிய வயதிற்கேற்றார் போல 50-60 வயது கடந்தவர்களுக்கு ஒரு ஆன்மீக யாத்திரைகள், அதற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தோடு உல்லாச யாத்திரைகளை திட்டமிடக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு வேண்டப்பட்ட நபர் இன்றைக்கு பெரிய அளவில் நல்ல ஒரு ஆலோசனைகளை உதவிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட, திரவம் சம்பந்தப்பட்ட, மாவு சம்பந்தப்பட்ட, இட்லி மாவு அரிசி மாவு இந்த மாதிரியான விஷயங்களில் ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பெரிய அளவில் யோகங்கள், தொழிலை ஆரம்பிப்பதற்கு, தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு பண உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். விவசாய பெருமக்கள், குறிப்பாக அரிசி விவசாயம் செய்யக்கூடிய பெருமக்கள், நெல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. கவர்மெண்ட்டில் பட்டா கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாசில்தார்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. விஏஓ கொஞ்சம் மனசு வைக்க மாட்டேன்றாருங்க. இந்த மாதிரியாக அரசு சார்ந்த விஷயங்களில் அனுமதிகள் கேட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அரசாங்கத்திடமிருந்து அனுமதிகளோ உதவிகளோ கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் எல்லாருடைய ஒத்துழைப்புகள் இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சொல்லப்போனால் பெரியவர்களே இளையவர்களை பார்த்து உங்கள் யோசனையை இன்றைக்கி கேட்டிருக்கணும்னு நினைக்க சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தம்பியோடைய பாப்பாவுடைய பேச்சை கேட்டிருந்தோம்னா ஒரு 3 வருஷத்தில் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காதுன்ற மாதிரியாக பெரியவர்கள் உங்களுடைய திறமையை அப்படியே ஒத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இளைய பருவத்தினருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அல்லது அந்தந்த ஊர்களில் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு பணம் வரக்கூடிய சூழல்கள் அப்படியே கண்ணுக்கு நேராக தெரியும். இதை பண்ணலாம், இந்த டீலர்ஷிப் எடுக்கலாம், இந்த ப்ரொடெக்ஷனை பண்ணலாம், இது பண்ணும்போது ஒரு அபரிமிதமான லாபங்கள் வரப்போகிறது என்கின்ற மாதிரியாக
எல்லாம் நிறைவாக, பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் குறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே நிறை சந்திரன் இருக்கக்கூடிய, ஓரளவிற்கு ஒளி பொருந்திய சந்திரன் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாக்கியாதிபதி இன்றைக்கி ராசியில் இருக்கிறதுனால சிந்தனைகள் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். சொந்த ஊரில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இந்த ஊரில் வீடு கட்டலாமா, சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலத்தை என்ன பண்ணலாம், குத்தக வருமானத்தை என்ன பண்ணலாம், அண்ணன் தம்பிகளே விட்டு கொடுக்க சொல்கிறாங்களே, நம்ம தூர இடத்துல இருக்கிறோமே, அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்து விடலாமா, அல்லது நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது நாளைக்கு நம்மளை ஒரு கேள்வி கேட்குமா, இந்த மாதிரியான சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட அல்லது அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் விருச்சிகராசிக்காரர்கள் இன்றைக்கு தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதோடு கூடுதலாக என்னென்னா கொஞ்சம் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். எந்தெந்த இடங்களில் தோற்று போனதாக ஃபீல் பண்ணிங்களோ, எந்தெந்த இடத்துல உண்மையிலே உங்களால் எதையும் செயல்படுத்த முடியாமல் ஒரு தடைகள் இருந்ததோ, அந்தந்த இடத்துலேருந்து இப்போ தடைகள்லாம் விலகி இந்த இடத்துல ஜெயிச்செல்லான்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலர் பாராட்டக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளை பெற்று அதை அப்படியே டக்குன்னு யூஸ் பண்ணுவீங்க. பரவாயில்லப்பா, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது ரேரு, அந்த சான்ஸை கூட கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு பேரெடுத்துட்ட பாருன்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க விருச்சிகத்திற்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கிறார். விரயங்கள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீண் விரயங்கள், தேவையில்லாமல் ஒருத்தருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் மாதம் இந்த மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது, தேவையில்லாமல் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதமானால் இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து வச்சு போச்சு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சில நிலையில் மனக்கசப்போடு செலவுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த செலவுகள் விரயங்கள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளிலிருந்து நல்லவைகள் வரக்கூடிய தன்மை, இங்கிருந்து வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளோடு இருப்பவர்களுக்கு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கை, சீட்டு கிடைப்பதற்கான ஆதரவுகள், அல்லது இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வட மாநிலங்களில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நல்ல மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வலிமையாக உட்கார்ந்திருக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள், அதிலிருந்து ஒரு தெளிவுகள், விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் தொல்லையிலிருந்து அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடனிலிருந்து தீர்வுகள் வரணும்னா வருமானம் தானே, கடன்காரர் என்னைக்காவது தள்ளுபடி பண்ணுறாரா என்ன? அரசாங்கம் வேணால் கடனை தள்ளுபடி பண்ணலாம், தனிநபர் என்றைக்கு நம்ம கஷ்டப்படுறோமேன்னு பார்த்து கொடுக்காதப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார், யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ கடனை அடைக்கணும்னா அதுக்கேற்றாற் போல் வருமானங்கள் வரணும் இல்லையா? வருமானம் வரக்கூடிய வழி வகைகள் அப்படியே அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பெரியவங்க இன்றைக்கி மகர ராசிக்காரங்களை மதிக்காமல் இருந்த நிலைமைகள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக மாறுங்க. மகரத்திற்கு உண்மையிலேயே கடந்த 4 மாதங்களாக சின்ன சின்ன நல்ல அமைப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதை நிச்சயமாக உங்களுடைய மனசு உணரும் இல்லையா? அது இன்னும் கூடுதலாக இந்த வருட இறுதிக்குள் சாதித்தே தீர வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு அதற்கான ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் சாதிப்பீர்கள் என்பதற்கான அத்தனை அடையாளங்களும் தெரியக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்புகள் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக அரிசி பருப்பு போன்ற நவதானிய வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், எளிய நிலையில் மளிகை கடை வியாபாரம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரிலாம் பெருசாக நான் வைக்கலைங்க, சின்ன அளவுக்கு ஒரே ஒரு கடை, நானும் என் மகனும் பார்த்துக்கிறோம், நானும் என்னுடைய உறவும் பார்த்துக்கிறோம், நானும் என்னுடைய மனைவியும் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய மளிகை கடை போன்ற அமைப்புகள், எண்ணெய் கடை போன்ற அமைப்புகள், அன்றாடம் சமையலுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறி பழம் போன்ற
அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நிறைவான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறவங்க அல்லது வேலையே போகுதுங்க, ஒரு வாரத்தில் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, மெயில் வந்துருச்சுங்க, இன்றைக்கு ஐடி ஃபீல்டை பார்த்தா ஒன்று ஒரு மாதிரி நிரந்தரம் இல்லாத அமைப்புகளில் இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை போனாலும் அதைவிட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சில மாற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூரணமாக தாய் தகப்பனுடைய சப்போர்ட்டெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா ஒத்துக்காத ஒன்று இன்றைக்கி கண்டிப்பாக உங்களை ஒத்துக்குவார். சில நிபந்தனைகளோடு ஒத்துக்குவார். போன வருஷம் மாதிரி படிக்காத, கொஞ்சம் நல்லா படி, போன வருஷம் மாதிரி சொதப்பாத, கொஞ்சம் ஒழுங்காக படி, என்ன இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையே நீங்கள் தானே. எல்லா தாய் தகப்பனுக்கும் வாழ்க்கையே இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் தான். பெற்ற பிள்ளைகளுக்காகத்தான் பெரியவர்கள் உழைக்கிறார்கள், தாய் தந்தையும் உழைக்கிறார்கள் என்பதை இளைஞர்கள் நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையிலே வேடிக்கையாக ஒன்று சொல்லுவோம், பெற்றவனுடைய வழி நீ பெரும்பொழுது தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இன்றைக்கு அர்த்தங்கள் இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியத்தடை ஏற்படாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வீடு வாங்கலான்ற எண்ணங்கள் பெரிய அளவில் வலுப்பெறக்கூடிய அமைப்பும் தைரியமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஒருவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தா கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுறாரு, பணமும் கொஞ்சம் கையில் கிடச்சிருது. எப்படிங்க? நேற்று வரைக்கும் ஒரு சின்ன பைக்கில் போய்கிட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி பார்த்தா விலை உயர்ந்த காரில் போகிறாரு. அந்த கார் விலையே 1 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஹாய்ன்னு அப்படியே காட்டாட்டாக காட்டிட்டு போகிறாரு. எப்படி இந்த மாற்றம் நடந்ததுன்னே தெரியலையே. அப்போது ஒருவருக்கு திடீர் புகழ், திடீர் பிரபலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாத ஒரு அமைப்பில் எப்படி ஜாதகத்தில் அதை சொல்கிறது, அப்படி வருவதை எப்படி உணர்வது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரியான புகழ் அமைப்புகளுக்கு 3ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கீர்த்தி பாவகத்தை ஜோதிடம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. 1000 இருந்தாலும் லக்னாதிபதி வலுவை பொறுத்து தான் ஒருவருடைய புகழ் தன்மை இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மட்டும் ஃபேமஸாக இருப்பார், ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஃபேமஸாக இருப்பார், ஒருத்தர் தமிழ்நாடு முழுக்க தெரிந்தவராக இருப்பார். இதெல்லாம் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒருவரே கூட அகில இந்திய அளவில் பிரபலமாக இருக்கிறதில்லை. அகில இந்திய அளவிலையும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தெரிந்தவராக ஒருத்தர் இருக்கிறார். அதே நேரத்தில் இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெரும்பாலும் ஒரு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுங்க. அவர் உலகம் முழுக்க தெரிந்த ஒரு தலைவராக இருக்கிறார். ஆக எவர் ஒருவருடைய 3ஆம் பாவகம் எத்தகைய தன்மையோடு சுபத்துவ தன்மையோடு இருக்கிறதோ, 3ஆம் பாவகாதிபதி சுபத்துவமாகி 3ஆம் பாவகமும் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் சர்வ நிச்சயமாக தசாபக்திகளின் அடிப்படையில் ஒருவருக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. பேர் வந்துருச்சுன்னா, புகழ் வந்துருச்சுன்னா தானே பணம் வந்துடும் தம்பி. முதல்ல பணத்தை தேடாத, புகழை தேடு, பேரை தேடு, நல்ல பேர் எடுக்க கற்றுக்கோ அப்படின்ட்டு தான் பெரியவங்க நமக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல. அதுவும் ஜோதிடத்தில் உண்மைதாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைத்து விட்டால் அந்த நற்பெயரின் அடிப்படையிலேயே ஒரு வருமான அமைப்புகள் கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே 3ஆம் பாவகம் எவர் ஒருவருக்கு வலிமையாக இருந்து அந்த 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட 3இல் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள், 3ஆம் பாவகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள், ஒருவேளை 3ஆம் பாவகாதிபதி 3ஆம் வீட்டிலே இருக்கிறாருங்க, ஒருவருக்கு கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புதன் 3ஆம் இடத்திலேயே உச்சனாக இருக்கிறார். அவர் அங்கே 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கிறார். அவரை 7ஆம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் கூட குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார், அல்லது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார்னா, இந்த 3ஆம் பாவகாதிபதி புதனின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இணையம் சார்ந்த, நெட்டு சார்ந்த, சமூக ஊடகங்கள் சார்ந்த அல்லது சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கடக லக்னக்காரருக்கு புதன் தசையில்
திடீர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப நான் சொல்லிட்டேன். அப்போ இங்கேயே ஏற்கனவே நான் பௌர்ணமி சந்திரன் எதிரில் புதன் இருக்கிறார்னு சொல்கிறேன். அப்போ 9ஆம் இடத்துல லக்னாதிபதி பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது இந்த விளக்கத்தின் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் பைக்கில் போயிட்டு இருந்தார், இன்றைக்கி 1 கோடி ரூபாய் காரில் போகிறாருங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளும் லக்னாதிபதி வலுத்திருப்பது, 3ஆம் அதிபதி வலுத்திருப்பது, 3ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு இருப்பது என்பது நீங்கள் தன்னம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்து அந்த விஷயத்தின் மூலமாக உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல ஒரு சிறிய பகுதியிலேயோ பெரிய பகுதியிலேயோ மாவட்ட ரீதியாகவோ மாநில ரீதியாகவோ தேசிய ரீதியாகவோ புகழை அடைகிறீர்கள் அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஆக எல்லாவற்றிற்கும் கிரகங்களுடைய அமைப்பும் அந்த கிரகங்கள் இயக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளும் முக்கியம் என்பதே உண்மை. 3 வலுத்தவர் பெரிய அளவில் புகழோடு இருப்பார் என்பதே இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.